பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி திரு கனகராஜன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவர் கேட்ட ஒரு 14 கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறது மாதிரியான ஒரு உத்தரவு. அது முக்கியமாக தமிழ்நாட்டை பேஸ் பண்ணதா இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். ஆளுநர்களுக்கான அதிகாரத்துக்கோ குடியரசுத் தலைவர்களுக்கான அதிகாரத்திற்கோ லிமிட்டேஷன் போடக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே ஒரு பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு. அது என்னது, அரசியல் நிர்ணய சபையில் நடந்த விவாதங்களை பற்றி மட்டும்தான் நம்ம நிறையா பேசுகிறோம். அப்போது விடுதலை பெற்ற இந்தியா என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு குடியரசாக இருக்கணுமா, இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை என்பது சரியாக இருக்குமா, கூட்டாட்சி முறை சரியா, இப்படி நிறையா டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதில் இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகம் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இதர கருத்துக்களும் வலுவாக விவாதித்து செட்டில் பண்ணதான் நாடாளுமன்றம். அப்போ நாடாளுமன்ற ஜனநாயக முறை என்பது நாம் தேர்ந்தெடுத்து கொண்ட அப்படின்னு சொல்கிறத விட தவிர்க்கவியலாத காரணங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை என்பது அதில் ஒன்று. இந்த முறையில் எது சுப்ரீம் அப்படின்னு சொன்னால் பியூரோக்ரஸியா, ஜுடிஷியரியா, லெஜிஸ்லேச்சரா அப்படின்னு சொன்னால் லெஜிஸ்லேச்சரை தான் மேலே வைக்கிறாங்க. ஏன்னா ஜுடிஷியரி இந்த லெஜிஸ்லேச்சர் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்குதான்னு பார்க்குறதா, மீறல் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் அதனுடைய வேலை. இதுதான் நிலைமை. ஆனால் இந்த லெஜிஸ்லேச்சர் தான் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான அதிகாரம் படைத்ததாகவும் இருக்குது. அப்புறம் கேசவானந்த பாரதி கேஸில் தான் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. 73 நினைக்கிறேன். பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்ற முடியாது. அதில் ரொம்ப முக்கியமானது ஜனநாயகமும் கூட்டாட்சி தத்துவம் என்பதை அவங்க வரையறுத்து சொல்லிடுறாங்க. இப்போ இந்த பின்னணியில் உச்சநீதிமன்றம் இப்போ சொல்லி இருக்கிறது இருக்கு இல்லையா, அது உச்சநீதிமன்ற அதாவது கருத்து அப்படின்லாம் சொல்கிறத நான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கருத்து என்பதாகத்தான் பார்க்குறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மெஷின் இல்லையே, மெஷின் தான் இருக்கிறத மட்டும் ரீட் பண்ணும். அதுக்கு இவ்வளோ பெரிய நீதிமன்றம் நம்ம வச்சுருக்க வேண்டியது இல்லையே. ஸோ நீங்கள் இருக்கிறத இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு உங்களுக்கு இருக்குன்னா, இப்போ 2 விதமாக சொல்லலாம். உதாரணமாக ஆர்டிகிள் 200 சொல்லியிருக்க as soon as possible அப்படிங்கிறத எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக, இதை இந்த விரைவாகன்னு சொல்லியிருக்கிறதுனாலே விரைவாகத்தான் அப்படின்னும் சொல்லலாம். முடியுமோ as soon as possible, பாசிபிளான நேரத்தில் வேகமாக முடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தங்கு தடையற்ற காலம் கொடுக்கலாம். அப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நீங்கள் நல்லிஃபை பண்ணிட முடியும். உதாரணமாக இப்போ வச்சுப்போம், 7.5% கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு. பன்வாரிலால் புரோஹித் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. அப்படியே வச்சுருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு இயரில் அந்த செட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேகன்சி கிடைக்காம போயிருக்கும். 69% இடஒதுக்கீடு, அதற்கான போராட்டம், அதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு மசோதாவை ஏற்றது. அதை கவர்னர் நினச்சா காலில் போட்டு மிதிச்சு உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியாதா? ஸோ பேசிக்கான பிரச்சனை என்னென்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளை ஒன்றும் இல்லாமல் செய்வதற்கான ஒரு முன்னோட்டம் என்று பார்க்குறேன். உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தை ஒரு ஒன்றிய அரசுடைய கருத்தாக பார்க்குறீங்க. ஆனால் அதே உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் பெஞ்சு தானே, இது நம்ம ஏப்ரல் மாதம் ஐ திங்க் 11 அவங்க அதே தானே ஆளுநருக்கான அதிகாரத்திற்கு லிமிட்டேஷன் போட்டாங்க. மிக குறைந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான் இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக இருக்காங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றத்தில் இருக்க 33 நீதிபதிகளில் நீங்கள் போய் பாருங்கள், ஃபோட்டோவோட பேரோடு இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஃபுல் லிஸ்ட்டு 33 பேர் தான். ஒரு கிறிஸ்தவர் இருக்கார், ஒரு இஸ்லாமியர் இருக்கார். மீதி 31 பேரில் 9 பேர், அதாவது 29% பேர் விஹெச்பியினுடைய ஒன்று அல்லது பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர். விஹெச்பியை எதுக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உருவாக்குது அப்படின்னு சொன்னால், பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி விடுவது. அதே போல் காசி, மதுரா அப்படின்னு எடுக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் போய் எப்படி கலந்து கொள்ள முடியும்? 29% பேர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். 31 பேரில் 9 பேர் என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை. எனவே இது இன்னைக்கு நான் இடையில் ஒரு ஆர்டிக்கிள் படித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய சீனியாரிட்டியை அந்த லிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா
உச்சநீதிமன்றம் இப்போ க்ளீன் பண்ணப்படணும்னு நினச்சி இப்போ நம்ம இங்கே நடவடிக்கை எடுத்தால் இன்னும் 15 வருஷம் ஆகுன்றாங்க. இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் வெளியிலேருந்து சொல்கிறாங்க, தீர்ப்பு எப்படி வர வேண்டும் என்பதற்காக ரோஸ்டரை டிசைட் பண்ணுறாங்க என்று வெளியே வந்து ஜஸ்டிஸ் சிலமேஸ்வர் தலைமையில் 4 ஒருத்தர் ரஞ்சன் கோகை மேலே ஒரு பாலியல் சீண்டல் வழக்கு பரப்பப்படுது. உண்மையாகவும் இருக்கலாம், அவர் அப்படியே பல்ட்டி அடிக்கிறார். இப்படி சொன்னவர் அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு, அப்போ அவர் தலைமை நீதிபதி, அவருக்கு ரிவார்ட் பண்ணிட்டார். அவர் ஏதோ கான்ஸ்டியூஷனலாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரான்னு பார்த்தா அங்கே போய் ஒரு ஆணியும் பிடுங்கலை. அவர் ஆணியவே அவர் கண்ணில் இல்லை. அந்த 5 பேரில் ஒருத்தராக இருந்தவர் சந்திரசூட். பொதுவாக தீர்ப்பு எழுதும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கிள் ஜட்ஜுனா தீர்ப்பு எழுதியவர் யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர் தான் எழுதியிருக்கார். 2 பேருனா கண்கரண்டாக நாங்கள் முடிவெடுத்தோம், எங்கள் சார்பாக எங்களில் இன்னார் எழுதினார் இந்த தீர்ப்பை. 3 பேர் 4 பேர் 5 பேர் வெவ்வேறு விதமாக எழுதுகிறாங்கன்னா யார் எழுதினார்கள்? இந்த பாபர் மசூதி இடம் குறித்த வழக்கில் தீர்ப்பு எழுதினவர் யாருன்னு அவங்க எழுதலை, ரொம்ப நாளாக சொல்லலை. அதுக்கு பின்னால் சந்திரசூட் அவர் என்ன சொன்னார், நான் வந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருந்து நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ராமர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ராமர் கொடுத்தாரு. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அவருடைய நீதிபதி என்கிற பொறுப்பை அவர் நிறைவேற்றலாம். நீங்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே தான் நமக்கு ரெஃபரல் பாயிண்ட்டாக இருக்குது. நீ கடவுளாகவே இருந்தாலும் சரி, நீ தப்பாக சொன்னாயின்னா தப்பு தாயான். இவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் சொல்லிட்டாருன்னா தப்பாக இருந்தாலும் சரிதான்றார். ஹி லாஸ்ட் ஆல் ஹிஸ் மொராலிட்டி, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், எவ்ரிதிங். நான் அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு அவர் வாட்டில் போயிட்டார். ஸோ இன்றைக்கி நீதிமன்றத்தினுடைய நிலைமைகள் இப்படி இருக்குது. நீங்கள் போன அக்டோபர்னு நினைக்கிறேன், கேரவன் இதழ் ஒரு 10-30 பக்கம் இருக்கும். ஜுடிஷியரி அண்டர் மோடி எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகி அதனுடைய கிரிப்புக்குள்ளே எப்படி வந்திருக்குது. அகில் குரேஷிக்கு ஏற்பட்டது. இப்போது அத்துல் ஸ்ரீதரன் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் இருந்து கொலிஜியம் முதல்ல அவரை சத்தீஸ்கருக்கு மாற்றிட்டு அப்புறம் அலகாபாத்துக்கு மாற்றிக்கிட்டது. ஜஸ்டிஸ் முரளிதர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக வர வேண்டியதை அப்படியே கையில் விட்டது. இப்படி ஏராளமாக சொல்ல முடியும். ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை பார்த்து நடந்து கொள்வது என்பதை இந்த அவங்க ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. லைவ்ல நான் பார்த்தேன் அந்த 10. நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 வருஷம் தானே இருக்க முடியும். நீ எவ்வளவு நாள் வேணாலும் டிலே பண்ணிக்கலாம் என்பதற்கு என்ன அர்த்தம்? இல்லை அதில் அப்படி தான் சொல்லியிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தெலுங்கானா விஷயத்தில் நீங்கள் சட்டப்படி சபாநாயகருடைய அதிகாரத்தில் யார் தலையிட முடியாது? நீதிமன்றம் தலை. ஆனால் டிஸ்குவாலிஃபை பண்ண மெம்பர்ஸினுடைய பதவி பறிப்பு சம்பந்தமான விஷயத்தில் காலவரையற்ற தாமதம் செய்யக்கூடாது, உடனே முடிவெடுங்கன்னு இந்த கோர்ட்டு தான் 1 மாதத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கு. சட்டமன்றத்தை கவர்னர் தான் கூட்டணும். பஞ்சாபில் சட்டமன்றத்தை கூட்டணும்னு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொன்ன பிறகு கவர்னர் வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கார். ஸோ நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் கூட்டலைன்னா, நீங்கள் பட்ஜெட் பாஸ் பண்ணலைன்னா அரசு அதிகாரிகளுக்கே சம்பளம் கொடுக்க முடியாது. உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீ உடனே கூட்டுறதுக்கு சொல்லு, உனக்கு வேறு அதிகாரம் ஒன்றும் இல்லைன்னு இந்த கோர்ட்டு தான் சொல்லுது. இந்த கோர்ட்டு அதை நிராகரிக்குது. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு 2 பேர் சொன்னாங்களே அப்படின்னு, சில ஆட்கள் இயல்பாக ஏற்கனவே இருந்த சிஸ்டத்துலேருந்து வந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சோகால்டு பியூரிஃபை பண்ணுறதை அவங்க பண்ணிடுவாங்க. மோரோவர் குருஷியலான இஷ்யூவில் முடிவெடுக்கிறது வரைக்கும் இது சூதாட்டக்காரர்கள் மாதிரி தான் நடந்துக்கிறது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சூதாட்டத்தில் நீங்கள் போன உடனே நீங்கள் 10 தடவை தோற்று போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பொழைச்சிங்கன்னு அர்த்தம், வெளியே வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் 10 ரூபா வச்சு 1000 ரூபா விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆசை அந்த 1000 ரூபா எப்படியாவது அப்படியே எப்பாவது ஒரு கட்டத்தில் வந்துடாதான்னு நீங்கள் போயிடுவீங்க. அதுதான் ஆன்லைன் ரம்மி, அதில் தான் தற்கொலைகள், அதில் தான் குடும்பம் நாசமாகுது. ஸோ இவங்க இப்படி ஒருத்தர் 2 பேர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு அது நேர்மையானது ஒன்று அசஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க? ஓவரால் அசஸ் பண்ணுவீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீதிமன்றம் சார்புத்தன்மையுடையதாக மாறிடுச்சு. இப்போது இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு போஸ்ட் போட்டு ட்விட்டரில், ஏப்ரல் மாதம் அந்த 2 நீதிபதிகள் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, டீம்டு அசன்ட்
அதுக்கு ஒரு நிலைப்புத்தன்மை இருக்கு. இந்த உத்தரவு அதை எதுவும் செய்ய முடியாது. மேபி இருக்கலாம். அதில் நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. முதலமைச்சர் அப்படி ஒரு ட்வீட் போடுறதுக்கு முன்னால் அட்வொகேட்ஸோட கன்சல்ட் பண்ணியிருப்பார். பட் கொஸ்டின் எங்கே வருதுன்னா, அதில் நீங்கள் ஆறுதல் தேடிக்கொள்ள முடியாது. அப்புறம் இன்னொன்று, நான் இது ஏதோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் அல்லது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, அல்லது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். 7.5% இடஒதுக்கீட்டை நீங்கள் பாஸ் பண்ணி அனுப்பின பிறகு பன்வாரிலால் புரோஹித் உட்கார்ந்துருந்தது மாதிரி ஆர்.என். ரவியும் உட்கார்ந்துருந்தா அது நியாயம், தலையிட மாட்டேன் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுச்சுன்னா, நீதிமன்றம் என்ன சொல்லுது? இவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்குன்னு சொல்லுது. 6,34,00,000 பேர், இவ்வளவு பெரிய எலெக்ஷன் வீட்டோ பவர் இருக்குன்னு யாருக்கு சொல்லுது? கவர்னருக்கு. கவர்னருக்கு வீட்டோ பவர் இருக்குன்னு. ஆமாம், நீங்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய டிசிஷன் அவங்கள பைன் பண்ணாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் த மேட்டர். இப்போ இன்னும் இது வரைக்கும் அது சொல்லலை, வீட்டோ பவர் பற்றி சொல்லலை. வீட்டோ பவர்னு சொல்லலை. கடந்த காலத்தில் நீங்கள் கூரியர்னு சொல்லியிருக்கு, போஸ்ட்மேன் தான் சொல்லியிருக்கு. ஆனால் இதில் என்ன சொல்லுது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட முடிவுக்கு இவர் கட்டுப்பட வேண்டியது இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவர், தன் விருப்பு அதிகாரம் என்பது கேள்விக்கு அப்பாற்பட்டதுன்னு தான் சொல்லுது. நீங்கள் 5 பேர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட சேர்ந்து சொல்லிட்டு இது கருத்து தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரெஃபரன்ஸ் உங்ககிட்ட பிரசிடெண்ட் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. பதில் சொல்லும்போது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணுறது மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இன்னொன்று ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லிமிட்டேஷன் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் கொடுக்க முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு பில் ஏதாவது ப்ராங்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ, எவ்வளோ நாள் கழிச்சு, எந்த விஷயத்துக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு நான் கேட்குறேன். அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே முடிவெடு, 6 மாதத்துக்குள்ளே முடிவெடுன்னு சொல்லாமல் விரும்பின போது முடிவெடுக்கலாம், நீ கோர்ட்டுக்கு வேணால் அது ரெமடி தேடலாம் என்பதற்கு பெயர் என்னதுன்னு கேட்குறேன். அது டெமோக்ரஸியா? இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை நீங்கள் என்னவா வச்சுருக்கீங்க? அது நிச்சயமாக டெமோக்ரஸி கிடையாது. எத்தனை முறை நீங்கள் போகிறதுக்கே இனிமேல் பயம் வந்துடும். இது முழுவதும் சொல்லியிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு போகிறதுக்கே பயம் வரும். போனால் இப்படி சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த ப்ரொலாங்டு மேட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதைத்தான் நம்ம கேட்குறோம். அதை அவங்க சொல்லியிருக்கணும். அஸ் சூன் அஸ் பாசிபிள்னா எவ்வளவு, ப்ரொலாங்டுன்னா எவ்வளவு காலம், இதுக்கு நீங்கள் வரையறுக்கவே இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வரையறுக்கப்பட்ட காலம் என்பது என்ன? 5 வருஷம் ஒரு ஆட்சி முடிஞ்சே போயிடும். இப்போ 7.5% பன்வாரிலால் புரோஹித் கீழே போட்டு உட்காந்துட்டார். அடுத்து ஆர்.என். ரவி வந்தார், அவரும் கீழே போட்டு உட்காந்துட்டார். அதுக்கு லிமிட்டே இல்லையா? ஆனால் இன்னொரு இடத்துல கண்டிக்கிறாங்கல்ல சார், நீங்கள் ஒன்றும் சூப்பர் சிஎம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் நச்சுன்னு சொன்ன பதில்கள் என்ன? நீங்கள் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன? சூப்பர் சிஎம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ டிஸ்கிரிஷனரி பவர்னா என்ன? தன் விருப்ப முடிவு இருக்குல்ல, தன் விருப்ப முடிவுக்கான அதிகாரம் இருக்குல்ல, அதில் நீங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு அவங்கள சூப்பர் சிஎம்மாக நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். சார், உங்களுக்கு தெரியும் அந்த தீர்ப்பு கொடுத்த நேரத்தில் ஆளுநர் எவ்வளோ பதட்டமாக இருந்தார், டெல்லிக்கு பலமுறை போனார். அமித்ஷா, இன்னும் சொல்ல போனால் அப்போ குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர், இவங்க எல்லாருமே பலமுறை இதை பற்றி பேசுகிறாங்க. அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ரோஸ்டர் ரெடி பண்ணுறாங்க. இப்போ அவங்க பதில் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த பதட்டம்? சொல்லுங்கள். இந்த ரோஸ்டர்லாம் தலைமை நீதிபதி கவாய், அதாவது இப்போ சொல்லுங்கள், தலைமை நீதிபதி தான் ரோஸ்டர் பண்ணுறாரா? அப்படி தான் இருந்திருக்கா? சார், அவர் சனாதனத்துக்கு எவ்வளோ ஒரு எதிரான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஒன்று சனாதனத்துக்கு எதிரானவரா இல்லையாங்கிறது இல்லை, ஃபேசிஸ்டாக இல்லையாங்கிறது, ஃபேசிசத்துக்கு ஆதரவாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அஸ் சூன் அஸ் பாசிபிள் என்பது ப்ரொலாங்டு டிலேக்கு அப்புறம் வர்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, மரியம்பெர்க் டிக்ஷனரி, இது எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். அஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது ப்ரொலாங்டு டிலேக்கு வழி கொடுக்குதா? ஆனால் நீங்கள் அப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க. இந்த ரோஸ்டர்ஸு எந்த கேஸு யார் நடத்தணும், இதெல்லாம் தலைமை நீதிபதியினுடைய முடிவு தானே. நீங்கள் அன்னைக்கு 4 நீதிபதிகள் வெளியில் பேசுனாங்கன்னா அவங்க தலைமை நீதிபதியை குற்றம் சுமத்தி தானே வச்சாங்க. செல்லமேஸ்வரா இருக்கட்டும், தருண் கோகையா இருக்கட்டும், சந்திரசூட்டா இருக்கட்டும். வீட்டை திறந்து போட்டாங்கன்றாங்க, ஆனால் திருடனை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதானே அர்த்தம். 4 பேரும் சேர்ந்து தலைமை நீதிபதியை எதுக்கு குற்றம் சொல்கிறாங்க? வெளியிலேருந்து வர்ற எங்களுக்கு கேசஸ் வரல. அதான் ஏன் வரல? நீங்கள் போடலை. நீங்கள் ஏன் போடலை?
ரோஸ்டர் வெளியிலேருந்து போடுறாங்கன்னாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி சார் இது பண்ணுவார்? அவர் நேர்மையானவர் இல்லை. அப்போது நீங்கள் வந்து ஏன் தேர்தல் கமிஷன் செலெக்ஷன் போர்டில் இருந்து அவரை தூக்குனீங்க? அவரோட அமித்ஷா நடுநிலையானவரா? பெருசாக இந்த கண்ணீர் வடிக்காதீங்க. இந்த கண்ணீருக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா இவரை வச்சுப்பீங்க. இதில் யாராவது எங்கேயாவது பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு நினச்சின்னா நீங்கள் அவங்கள தூக்கி கடாசிடுவீங்க. எனவே ஜுடிஷியரி மேலே உங்களுக்கு மரியாதை இருக்கிறதாகவும், சார் தலைமை நீதிபதி அப்படின்னு நீங்கள் கேட்குறது இருக்குல்ல, நீங்கள் நரேந்திர மோடி ரொம்ப சந்தோஷப்படுவார். சார் நம்மளை மாதிரியே யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏன் அதை நீக்கினார்? அதுக்கு பதில் சொல்லணும். எனவே நான் நியூட்ரல் இல்லை, நீங்களும் நியூட்ரல் இல்லை, நான் சார்பானந்தான். உலகத்தில் நியூட்ரல்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் பம்மாத்து பண்ணுறாருன்னு அர்த்தம். சார், இந்த மெட்ரோ தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் மெட்ரோடைய ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸில் மத்திய அரசு நிறைய நிதி கொடுத்தாங்க. இப்போ மதுரைக்கெல்லாம் போடும்போது ஒரு டென்ஸ் பாப்புலேஷன் வேணும், ஸோ அப்போ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தானே சார் அலோகேட் பண்ண முடியும். அதுக்குள்ளே கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சு வெங்கடேசன் பேசுகிறாங்க, முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு. இந்த கேள்வியை ரொம்ப அப்பாவித்தனமாக பாஜகக்காரங்க இப்படி முன் வைக்கிறாங்க. செகண்ட் ஃபேஸுக்கு கொடுத்துட்டாங்களோ பைசா? 2021 அடிக்கல் நாட்டினாங்க. 22 கொடுத்தாங்களா? 23 கொடுத்தாங்களா? 24 எப்போ கொடுத்தாங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருந்தங்க, ஏன் நீங்கள் மறந்துடுறீங்க? 2019 அல்லது 19 அடிக்கல், 20 அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை. எல்லா மருத்துவமனைக்கும் யூனியன் கவர்மெண்ட்டு பைசா கொடுக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜிகாவோட, ஜப்பான் நிதி நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம். எவ்வளோ நாள் கழிச்சு? 5 வருஷம் கழிச்சு. நீங்கள் எங்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்லாதீங்க. 1. 2வது, இந்தியாவில் எந்த இடத்துலையுமே 15 லட்சத்துக்கு குறைய இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னா இதை ஏற்றுக்கலாம். 3வது, 15 லட்சத்தை என்னைக்குன்னு சார் பார்ப்பீங்க? நான் உங்கள்கிட்ட தெரியாமல் கேட்குறேன். 15 லட்சம் இருக்கா இல்லையாங்கிறத 2011 சென்சஸ் ஆச்சு பார்ப்பீங்க. 14 வருடங்கள் கடந்திருக்கு இல்லையா? 2011 சென்சஸ்லேருந்து நீங்கள் எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக இன்றைக்கி எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? ஏற்கனவே இருந்ததில்லை. இப்போ நீங்கள் வந்து மதுரை மாநகர் அவங்க எதெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வந்து 72 வார்டு இருந்தது, இப்போ 100 வார்டு இருக்குது. இந்த 28 வார்டுகளும் ஏற்கனவே கிராம பகுதிகளாக இருந்தது சேர்க்கப்பட்டிருக்கு. இது தவிர சில பஞ்சாயத்துகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் 2011 சென்சஸில் இருக்கா சார்? கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்கு ஈவன் ஒரு அவங்க சொல்கிற மாதிரி 13 லட்சம் இருக்குது, 14 லட்சம் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு க்ரைட்டீரியன் தானா? மக்கள் தொகை மட்டும். நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1976 உள்ளது இருக்குது, அதை எடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக 2021 எடுக்கணும், அது இல்லை, அதனால் 11 எடுக்கணும். இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதை நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா? சரி, நயினார் நாகேந்திரன் 2026 ஜூனுக்கு பின்னால் மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூருக்கு வரும்னு சொல்கிறாரு. அதுக்கு எங்கேயாவது இருந்து ஆளை இறக்குமதி பண்ணுவீங்களா என்ன? இல்லை, எனக்கு புரியலை. அத்தனை பேரும் உளர்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உளறுகிறார்கள் என்று நான் சொல்கிறேன். 2011 சென்சஸை 14 வருஷம் கழிச்சு, 14 வருஷங்கிறது ஒரு பெரிய காலம் இல்லையா? நீங்கள் இன்றைக்கி போட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இனிமேல் மக்கள் தொகை அவ்வளவு ஈஸியாக இதாகாது. அதாவது மக்கள் தொகை ஸ்டெபிளைஸ் ஆகணும்னா, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடின்னு வச்சுக்கோங்க. 8 கோடி அப்படியே நீடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் அவர் வந்து 2.1 குழந்தைய பிறப்பிக்கணும். நான் வந்து ஒருத்தர் 3 அல்லது ஒருத்தர் 0 அது அல்ல பிரச்சனை. ஓவராலாக சமீபத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு பேட்டி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ரெஃபரன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த 2.1க்கு பதிலாக தமிழ்நாட்டில் ஃபெர்டிலிட்டி ரேட் 1.4, அதாவது 3/2 பங்கு. 2.1 இருந்தால் மக்கள் தொகை அதிகரிக்காது, குறையவும் செய்யாது. 2.1க்கு பதிலாக 1.4 இருந்தால் மக்கள் தொகை குறையும். ஸோ குறைஞ்சா நீங்கள் எங்களுக்கு தரமாட்டீங்க. அப்போது நீங்கள் வந்து வைக்கிற இந்த கணக்குகள் முழுவதுமே அப்சர்டாக இல்லையா? ஒரே ஃபேக்டர் மக்கள் தொகை மட்டும்தானான்னு ஒரு கேள்வி. அப்படி இருந்தால் 15 லட்சமானு கேள்வி. 15 லட்சத்துக்கு கீழே இருக்க யாருக்குமே கொடுக்கலையாங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க.
ஒரே கிரைட்டீரியா இதுதானான்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஸோ நீங்கள் ஓர வஞ்சனையோடு தமிழ்நாட்டை நடத்துகிறீர்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் கொடுத்துருவோங்கிறாங்க 2026. இவங்க ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பாங்கன்னா அவங்க பாரம்பரிய சொத்தை கொடுக்குறாங்களா, பிஜேபி சொத்தை கொடுக்குறாங்களா, இல்லை ராகுல் காந்திகிட்ட மோடி கேட்டது மாதிரி அவங்க தாய்மாமன் சொத்தை கொடுக்குறாங்களா? ஏங்க நீங்கள் கடந்த காலத்தில் 2019 30/9/2019 இப்போ உங்களுக்கு நான் தாரேன், போகையில் போடுறேன், நீங்கள் போடுங்க. எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். 7000 கோடிக்கும் அதிகமான தொகை பாக்கியில் இருக்குது, பல வருஷங்கள் பாக்கியில் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. இல்லை நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு காசு இங்கே மேலேருந்து கொட்டுதா? இல்லையே, என்னுடைய வரிப்பணத்தில் வாங்குறீங்க, அதனால் நீங்கள் வந்தால் தருவாங்கிறதுக்கு. இந்த ஒத்த வார்த்தைக்காக தமிழ்நாட்டு மக்கள் வானதி சீனிவாசன் பதவி விலகணும்னு சொல்லணும். நரேந்திர மோடியோட பாரம்பரிய சொத்தை கொடுக்கட்டும், அப்போ அவர் போடுற இடத்துல நான் தூக்கி எறிகிறேன், வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுங்கள். இட்ஸ் அவர் ரைட், இட்ஸ் அவர் ரைட். அதை தமிழ்நாட்டுக்கு வானதி சீனிவாசன் துரோகம் பண்ணுறாங்க. நான் இங்கே வரலைன்னா உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம், கோவை மக்களுக்கு செய்கிற துரோகம், அவரை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு செய்கிற துரோகம். உங்கள் பாரம்பரிய சொத்தை கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்தால் கொடுப்போன்னா ஹூ ஆர் யூ? அது ரொம்ப அடாவடித்தனமான பேச்சு, ஜனநாயகத்துக்கு பொருந்தாத பேச்சு, ஆர்எஸ்எஸ் பாணி பேச்சு. அதை அவங்க நிறுத்தணும். அவங்க பாரம்பரிய சொத்தை கொடுத்தா ஓகே, நான் எனக்கு விரும்பின சட்டை ஓடிட்டு வந்தால், விரும்பின ஹேர் ஸ்டைல் இருந்தால் நான் கொடுப்பேன்னு அவங்க சொல்லட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இது மக்களுடைய பொது பணம், சட்டம்னு இன்னும் இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு உட்பட்டு நடந்துக்கங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.